எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம். தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், இந்த தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாக ஒரு 3 கணக்குகளை சொல்லியிருந்தீர்கள். முடிவு இப்படி வந்தால் இப்படிப்பட்ட மாற்றங்கள் அதிமுகவில் நடக்க வேண்டும் அப்படின்னு. இந்த தேர்தலில் அதிமுக 7 தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்திருக்கிறது. 9 தொகுதிகளில் 3வது இடம், 3 தொகுதிகளில் 4வது இடம். என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் அதிமுகவால் இனி வரணும்? இதுல வருத்தப்படுகிற இடம், வேதனைப்படுகிற இடம், நாம் தமிழரை விட கீழாக வாக்குகளை பெற்று 4வது இடம் என்பது எடப்பாடி பழனிசாமி அடைந்திருக்கிற புதிய சாதனை அவர் நிகழ்த்தி இருக்கிறார். அதுல அந்த விளவங்கோடு சட்டமன்றத்துல ஒரு சட்டமன்ற தொகுதியில 5000 ஓட்டுகள் மட்டுமே பெற்று நாம் தமிழரை விட கீழே வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. மற்ற தொகுதிகளுக்கு கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இது நாடாளுமன்ற தேர்தல், அது நமக்கானதல்ல, இது எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார். ஆனா சட்டமன்ற தேர்தலையே அவ்வளவு மோசமாக ஒரு படுதோல்வியை சந்தித்திருக்கிறார். இது ஒன்று. அடுத்து ஒட்டுமொத்த அந்த வாக்கு சதவீதம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதிமுக 96ல மிகப்பெரிய தோல்வி. ஜெயலலிதா அம்மா அவர்களே தோற்றார் அந்த சட்டமன்றம், நாடாளுமன்றம், இதுல எல்லாமே. அப்பொழுது கூட 28% வாக்குகளை பெற்றது. அப்ப அதிமுகவுக்கு எப்பொழுதுமே மிக குறைந்தபட்சம் 28-30% வாக்குகள் உண்டு எப்போதுமே. ஆனா இந்த தேர்தல்ல வெறும் ஒரு 20% வாக்குகளை மட்டுமே அதிமுக பெற்றிருக்கிறது. அப்ப அந்த மிச்சம் 10% வாக்குகள் எங்க போச்சு? இப்ப நீங்க திமுக கூட்டணி வாக்கு சதவீதத்தை எடுத்தீங்கன்னா, அவர்கள் 38% பெற்றிருக்கிறார்கள். அதுல ஒரு 13% கூட்டணி கட்சிகளுடைய வாக்குன்னு எடுத்தீங்கன்னா, 25% கலைஞர் காலத்துல இருந்து திமுகவினுடைய அந்த வாக்கு வங்கி, அதை திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படியே குறையாம பார்த்துட்டு வச்சிருக்காரு, வளர்ச்சி இல்லாவிட்டாலும் கூட. ஆனா அதிமுகல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் ஆகட்டும், ஜெயலலிதா அம்மா காலம் ஆகட்டும், எப்பவுமே அந்த ஒரு 28% கீழே அவர்கள் காலத்துல கீழே வந்ததே இல்லை. ஒரு நிரந்தர வாக்கு வங்கி என்பது 28-30% வாக்கு வங்கி உண்டு. அதுக்கு மேலதான் கூட்டணி கட்சிகள், மற்ற அந்த வாக்குகள் இதெல்லாம் வருகிற பொழுது நம்ம வெற்றி பெறுவோம். அப்ப எங்க போச்சு இந்த வாக்குகள் என்றால், கட்சியில ஏற்பட்ட பிளவுகள், நீக்கங்கள், அல்லது எடப்பாடி பழனிசாமியினுடைய எதேச்சதி அதிகாரமான அந்த போக்கு. பல பேர் வேற கட்சிக்கு போயிட்டாங்க, பல பேர் அரசியலை விட்டே ஒதுங்கிட்டாங்க, பல பேர் செய்வது அறியாமல் தெரியாமல் திகைத்து போய் வேதனையில நிக்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி நினைக்கலாம், கூட்டணி எல்லாம் சேர்த்து நாங்க கொண்டு வந்துருவோம். அப்படியே கூட்டணி சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னா, இப்ப பிஜேபி வாங்கின 14% அப்படியே கொண்டாங்க. 20, 14, 34 தானே ஆச்சு. ஆனா திமுக 38 வச்சிருக்கேன். அப்ப பாஜகவுடைய அந்த பலகீனம், பாஜக கூட்டணி சேர்ந்தா ஏற்படுகிற பலகீனம். அப்ப இதையெல்லாம் கழிச்சீங்கன்னா, அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி வாய்ப்புக்கான வாய்ப்புகளே கண்ணுக்கு தெரியல. அடுத்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவாருன்னா, அடுத்த தேர்தல் அவர் ஒரு அறிக்கை கூட கொடுத்திருப்பாரு, பார்த்திருப்பீங்க. அதாவது கண்ணீர் மல்க நன்றி தெரிவிக்கிறேன் தொண்டர்களின் உழைப்புக்கும் தியாகத்துக்கும். அவர் கண்ணுல வர்றது ஆனந்த கண்ணீர். தொண்டர்கள் கண்ணீர் மல்க அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறாங்க, இந்த கட்சியை காப்பாற்றணும்னா கொஞ்சம் நீங்க ஒதுங்கி நில்லுங்க, கட்சியை ஒன்றுபடுத்துங்க,
ஒன்றுபட்ட அதிமுகவால தான் வெற்றி பெற இயலும் என்று உங்க தலைமையில எத்தனை தோல்வியை நாங்க தாங்கிறது? 9 தோல்விகள் ஆயிடுச்சு, இதுக்கு மேல எங்களால பொறுக்க முடியாது என்று தொண்டர்கள் கண்ணீர் மல்கி நிற்கிறாங்க. அடுத்தவர் அந்த அறிக்கையில் இன்னொன்னு சொல்றாரு, அதாவது நான் தொண்டர்களின் பாதம் பணிகிறேன்னு. இந்த எடப்பாடி பழனிசாமி யாருக்காவது பாதம் பணிகிறாருனாலே எல்லாரும் பயந்துப்பாங்க. ஏன்னா இவர் காலை வாடுறதுக்கு தான் பாதம் பணிவார், இவருடைய வரலாறு அப்படி. அப்போ 9 முறை தொண்டர்களை காலை வாரிட்டாரு, அப்ப இனியும் யார காலை வார போறாரு? அப்ப இந்த வாக்கு சதவீத இந்த கணக்குகளை எல்லாம் நம்ம கையில எடுத்து பார்க்கிற பொழுது ஒரு வெற்றிக்கான அறிகுறியே தெரியல. அடுத்து சட்டமன்ற தொகுதி வாரியா நீங்க விட்டுருங்க, நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற அந்த வாக்குகளை எல்லாம் வச்சு சட்டமன்ற வாரியாக கணக்கெடுங்க. எடப்பாடி தொகுதியில அதிக வாக்கு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. எனக்கு அதை தவிர ஒரு 10 தொகுதியில கூட அதிமுக இந்த சட்டமன்றத்துல பாருங்க இவ்வளவு அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது, எங்கேயுமே இல்லை. எந்த இடத்துலயுமே பெரிய அளவுல அப்படி ஒரு புள்ளி விவரம் வெளியிடப்படல, அப்படி இருப்பதாகவும் நான் பார்க்கல. இதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, பாஜக எதிர்ப்பு வாக்கு முழுமையாக திமுகவுக்கு போயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை விட்டு வெளியில வந்தாலும் சித்தாந்த ரீதியாக இந்துத்துவ கொள்கைகளை, மதவாத சக்திகளை இவர் எதிர்க்கல. இவருடைய பாஜக எதிர்ப்புங்கிறது அது அண்ணாமலை எதிர்ப்போட சரி. அதனால அது முழுமையாக அங்க போயிடுச்சு. அடுத்து அந்த திமுக எதிர்ப்புங்கிறது முழுமையா அது அதிமுகவுக்கு வரல. இதுவரை அது அதிமுகவுக்கு மட்டுமே வந்தது, வரல. ஏன்னா இந்த 3 ஆண்டு காலத்துல அதிமுக கட்சியோ அல்லது எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையிலோ திமுகவுக்கு எதிராக பெரிய அளவுல அந்த எதிர்கட்சி அரசியலை இவர் நடத்தல. அப்ப ஒரு 60% வாக்குகள், 50% வாக்குகள் தான் அந்த திமுகவுக்கு ஆன்டி திமுக அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு வந்தது. அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பாஜகவுக்கு போயிருக்கு, குறிப்பிட்ட சதவீதம் சீமானுக்கு போயிருக்கு. அப்ப இரண்டும் கெட்டான் நிலையில ஏதோ எடப்பாடி பழனிசாமி மீதும் அவரை சுற்றி இருக்கிற அந்த அமைச்சர்கள் மீதும் வழக்குகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த கட்சியை கையில வச்சுக்கிட்டு ஒரு கேடயமாக பயன்படுத்தப்பட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் என்கிற அளவுல தான் இது இருக்கு. இது நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி. நீங்க சொன்ன மாதிரி இது நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி. ஜெயலலிதா அம்மா காலத்துல பெறலையா, எம்ஜிஆர் காலத்துல பெறலையா, நாங்க மீண்டு வருவோம், இதனால அதிமுக ஒன்னும் தேங்கிடாது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. இல்ல, இதுல அது அடுத்த நீங்க கேட்கறதுல இருந்து ஒரு அடுத்த வேதனையான விஷயம் என்னன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அதிமுக பெரிய தோல்விகளை பெறல. 80 நாடாளுமன்ற தேர்தல்ல மட்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு அப்ப 2 தொகுதியில மட்டும் அதிமுக ஜெயிச்சது. ஆனா வாக்கு வங்கி குறையல அன்றைக்கு. அடுத்து அம்மா காலத்துல 96, 2004, அடுத்து அந்த 2006 சட்டமன்றத்துல இதுகள்லதான் ஒரு தோல்வியாக தெரிந்ததே ஒழிய, அதை தவிர மற்றபடி ஒரு பெரிய தோல்வியை 30 ஆண்டு காலம் அவர் தலைவராக இருந்து இந்த இயக்கத்துல வழி நடத்தின போது குறைஞ்சது ஒரு 15 தேர்தல் நடந்திருக்கும். அந்த 15 தேர்தல்ல ஒரு 3 தேர்தல் 4 தேர்தல்ல தான் அதிமுக தோல்வி பார்த்திருக்கு. ஆனா கொடுமையான விஷயம், நீ கூட நான் அந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியில பார்த்தேன். இந்த கட்சிக்கே சம்பந்தம் இல்லாம 2 வருஷத்துக்கு முன்னால இந்த கட்சிக்குள்ள அடைக்கலம் வேலுமணியுடைய கைத்தடியாக இந்த கட்சியில உடனே அதிகாரப்பூர்வ ஸ்போக்ஸ் பர்சன் என்று பதவி போட்டவரெல்லாம் கட்சிக்குள்ள 2 வருஷத்துல பேசுறாரு. எம்ஜிஆர் காலத்துல தோற்கலையா, ஜெயலலிதா அம்மா காலத்துல தோற்கலையா, இந்த தோல்வி எல்லாம் ரொம்ப சாதாரணம், இதையெல்லாம் பெருசா நம்ம எடுத்துக்க கூடாது, மீண்டும் அதிமுக வெற்றி பெறும். இதெல்லாம் எவ்வளவு ஒரு இது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுகிற ஒரு பேச்சு. எந்த காலத்திலும் அதிமுகவுடைய வாக்கு வங்கி குறையல. முதல்ல எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டியது, கட்சியில சீனியர்கள் பல பேர் இருக்கிறாங்க, தொலைக்காட்சிகள்லயோ கட்சி சார்பாக கருத்து சொல்வதற்கோ பேசுவதற்கோ
சம்பந்தம் இல்லாதவன்லாம், அதாவது இந்த 2017க்கு பிறகு கட்சிக்கு வந்தவன் யாரையும் இவர்கள் முதல்ல ஊடகங்கள்ல பேச அனுமதிக்க கூடாது. இது தொண்டர்களை அவமதிப்பது, வாக்காளர்களை அவமதிப்பது. இந்த கட்சியை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? அவர்களது அடையாளமே சீமான் கட்சி, பாஜக கட்சி, வெவ்வேறு கட்சிகள்ல இருந்தவங்க. அவர்கள் இங்க நின்னுகிட்டு எம்ஜிஆர் தோற்கலையா, ஜெயலலிதா தோற்கலையா, இதெல்லாம் எப்படி ஒரு அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்வான்? அவனை எப்படி பேச விடுறாங்க இவங்க? இதெல்லாம் தெரியல. இது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். எந்த காலத்திலும் அதிமுக வாக்கு வங்கி ஒரு பெரிய சரிவை சந்திக்கல. அதுதான் இதுல இருக்கிற ஒரு வேதனையான ஒரு விஷயம். மீண்டும் 2026ல் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி தலைமையில இல்ல, நடக்காது. சரி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இது ஏதோ எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சியால் சொல்றது அல்ல. ஒன்றுபட்ட அதிமுக தேவை. சசிகலா உள்பட, தினகரன் உள்பட, பன்னீர்செல்வம் உள்பட அம்மா காலத்துல அதிமுக இருந்தவர்கள் ஒரு தொண்டனை கூட இழந்து விடக் கூடாது என்கிற வகையில இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். இல்ல சார், நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? ஒருவேளை சேர்ந்திருந்தா கூட கிளைக்கழக செயலாளர்ல இருந்து பொதுச் செயலாளர் வரைக்கும் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும். அந்த தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுதுதான் அந்த தலைமை தொண்டர்களது எண்ணங்களுக்கு ஏற்பட செயல்படுவர்களாக இருப்பாங்க. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஒன்றியம் அந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களாக இருக்கிறாங்க, எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களாக இருக்கிறாங்க, இந்த முன்னாள் அமைச்சர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களால் இருக்கிறாங்க. அப்ப அதுதான் கட்சியும், இந்த நான் சொல்றதெல்லாம் சேர்த்துனா ஒரு 3000 பேர் இருப்பாங்க. இவர்களுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லாம வாக்கு வங்கியும் அடிமட்ட தொண்டனும் அந்நியப்பட்டு இன்னைக்கு நிக்கிறாங்க. இல்ல சார், நீங்க ஒன்றுபட்ட அதிமுக இருந்தா கூட ஜெயிச்சிருக்கலாம்ன்றீங்க. 2 இடத்துல தான் ஓபிஎஸ் ஒண்ணு, தினகரன் ஒண்ணு. அதிமுகவிலிருந்து அதிமுகவை விட்டு விலகி நின்றவர். அதிமுகவோட சேர்த்து வச்சு பார்த்தா கூட அவங்களுடைய வாக்கு திமுகவை விட ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்ல இருக்கு. சேர்ந்திருந்தா கூட ஜெயிச்சிருக்க முடியாது போல. இல்ல, அது நம்ம ஏதோ அவங்க வாங்கின வாக்கு இவங்க வாங்கின வாக்குன்னு இல்ல. அதிமுகல ஒரே உள்கட்சி பிரச்சனையா இருக்குதுப்பா, அதனால இந்த ரெண்டுமே வேண்டாம் என்று வாக்கு போடாம போனவங்க, என்று திமுகவுக்கு போனவங்க, பாஜகவுக்கு போனவங்க, அந்த வாக்குகளே அதிகமா இருக்குது. நீங்க போன சட்டமன்ற தேர்தல்ல ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த அணிகளிலிருந்து திமுகவுக்கு போய் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறவங்க 8 பேர் இருக்கிறாங்க. 2020-21 போனவங்க 8 பேர் இருக்கிற. விழுப்புரம் லட்சுமணன் யாரு? அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர். மார்க்கண்டேயன் யாரு? இது மாதிரி நம்ம ஒரு பட்டியல் போட்டோம்னா மிகப்பெரிய பட்டியல் இருக்குது. அதாவது கிளை அளவுல, வாக்காளர்கள் அளவுல, ஒன்றிய நகர அளவுல நிறைய பேர் ஒதுங்கிட்டாங்க, இல்லைன்னா வேற கட்சிக்கு போயிட்டாங்க. இதுல ஒரு சில இடத்துல 3வது 4வது இடம்லாம் வந்திருக்கு இல்லைங்களா சார்? அதிமுகவினுடைய அந்த கோர் ஓட் பேங்குமே போயிடுச்சா? இல்ல, அதாவது அந்த கோர் ஓட் பேங்க்ல ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்குது. 4வது இடம் என்பது அதிமுக வரலாற்றில் ஏற்படாத ஒரு தோல்வி. சட்டமன்ற தேர்தலில் 5000 வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறது என்றால், ரோஷம் உள்ளவன் தலைமையில இருந்து அவன் தற்கொலை பண்ணியிருக்கணும். இதற்கு நான் காரணமாகி விட்டேனே என்று அவமானப்பட்டு கூடி குறுகி இருக்கணும். எப்படி இருந்த இந்த இயக்கம் என்னால் இப்படி சீரழிக்கப்பட்டு விட்டதே என்று நினைத்திருக்கணும். அதை விட கேவலம் வேற என்ன இருக்கு சொல்லுங்க? இல்ல, எடப்பாடி பழனிசாமியை மட்டும் குற்ற காரணமாக்கிற முடியுமா சார்? அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, முக்கிய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் தான் தலைமைக்கு விசுவாசமா இல்ல, என் பேச்சு கட்டுப்பட மாட்டாங்க அப்படின்னு அவரே ஓப்பனா சொல்லி இருக்காருல்ல. இருந்தாலும் பொதுச் செயலாளர் உட்காந்து இருக்கான். ஏப்பா, கட்சி விட்டு எல்லாரையும் நீக்கினது யாருப்பா? கட்சி விட்டு நீக்கினது யாரு? உனக்கு எல்லாரையும் கட்டுப்படுத்த கையால் ஆகலைன்னா நீ எதுக்கு அந்த இடத்துல இருக்க? முதல்ல நீ ஒரு வலிமையான தலைவராக உன்னை சுற்றி இருக்கிறவர்களால் பார்க்கப்பட்டால் தானே ஒரு வலிமையான தலைவர்னு எல்லாரும் ஏத்துப்பாங்க. நமக்கு கான்ட்ராக்ட் வந்துதா, கமிஷன் வந்துதா? திமுக ஆட்சி காலத்திலயும் சம்பந்தி நிறைய கான்ட்ராக்ட் செய்யறாரா? அதெல்லாம் கரெக்டா வசூல் சரியா வந்துகிட்டு இருக்கா? இதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா அப்புறம் எதுக்கு நீ அதிமுகவுக்கு தலைவராக இருக்கிற, பொதுச் செயலாளராக இருக்கிற?
உன்னால கட்டுப்படுத்த கையால் ஆகலைன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே. இல்ல சார், இதை இப்படி பாருங்களேன், திமுக ஒரு பெரிய கூட்டணியோட நின்று இவ்வளவு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக தேமுதிகவை மட்டும் வச்சுக்கிட்டு இவ்வளவு போராடி இருக்காங்க. அது அந்த வகையில நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல நமக்கு வலு அதிகமாக இருக்கணும், அப்பதான் கூட்டணியிலிருந்து தேடி வருவாங்க. இதுதான் நான் சொன்னேன். இதுதான் நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல புள்ளி விவரத்தோட நான் சொன்னேன். 38% திமுகவுடைய வாக்கு வங்கி, அதுல 13% கூட்டணி கட்சிகள், 25% திமுகவினுடைய அந்த அடிப்படை வாக்கு வங்கி. அப்ப அண்ணா திமுகவினுடைய அடிப்படை வாக்கு வங்கி 30% இருந்தால் மேற்கொண்டு ஒரு 10-12%, 15% கூட்டணி கட்சிகளால் நமக்கு அது பெறும். அதே 10% ஓட்ட காணாம்பா போயிடுச்சு. அப்ப எத்தனை கூட்டணி கட்சி வந்து சேர்ந்தாலும் திமுக கூட்டணியை வந்து நீ மேட்ச் பண்ண முடியாது. 20% வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா 15%க்கு இப்ப மூன்றாவது அணி என்ன ஓட்டு வாங்கி இருக்கு சொல்லுங்க. அத ஓட்டெல்லாம் நீங்க சேர்த்துனா கூட வெற்றி பெற முடியாது. அந்த நிலையில தானே இன்னைக்கு வந்து இருக்கு. அப்ப நம் பலத்தை அதிகப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதாவது ஒரு ஓட்டு இருக்குதோ, அரை ஓட்டு இருக்குதோ, 1,00,000 ஓட்டு இருக்குதோ, அதிமுகவுல உட்கட்சி பிரச்சனை கிடையாதுங்க. எல்லோரும் ஒற்றுமையோடு பயணிக்கிறார்கள், எல்லோரும் சந்தோஷமாக ஒருங்கிணைந்து பணியாற்றுகிறார்கள். அம்மா மரணத்துக்கு பிறகு பல சங்கடங்களை தாண்டி வந்து இந்த இயக்கம் இன்று கடந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தை நினைத்து ஒற்றுமையுடன் பயணிக்கிறார்கள். இவர்களை நம்பி நாம் வாக்களிக்கலாம் என்கிற அந்த நம்பிக்கையை மக்கள் மனதில் விதைக்கணும். அது இல்ல, இன்றைக்கும் ஊடகங்கள்ல பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைகள் தான் பேசப்படுது. ஏன்? புறக்கணிக்கப்படுவதால் தான் அது வந்து பேசப்படுது. எதுக்கு அந்த புறக்கணிப்பு? அது தவிர்க்கப்பட வேண்டும். அடுத்து வலிமையான எதிர்கட்சி அரசியல் செய்யப்படணும். திமுகவை எதிர்த்து அம்மா காலத்துல எப்படி செய்வாங்க? வலிமையான எதிர்கட்சி அரசியல் செய்யணும். பாஜகவை எதிர்த்து வலிமையான எதிர்கட்சி அரசியல் செய்யணும். உங்களுக்கு வம்பு வழக்கு வரும்னு பயம் இருந்தா தள்ளி நில்லுங்க. தகுதி உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள், விஷயம் தெரிஞ்சவர்கள் நிறைய பேர் அதிமுக இருக்கிறாங்க. அவர்கள் அந்த எதிர்கட்சி அரசியலை செய்வாங்க. ஒண்ணு நீ செய்யணும், இல்லைன்னா செய்வதற்காவது வழிவிடணும். நானும் செய்ய மாட்டேன், அடுத்தவங்களையும் விட மாட்டேன். இந்த கட்சியை எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னோடு இருக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்கள் பாதுகாப்புக்கு மட்டும் நான் பயன்படுத்திக்கிறேன். ஆனா வாக்கு வரலன்னா யாரும் நான் சொன்னா கேட்கறது இல்ல. உங்க என்னது உங்க பாதம் பணிகிறேன், கண்ணீர் விடுறேன், இதெல்லாம் அது கூட எவனோ எழுதி கொடுத்தது. இப்ப ஒரு தலைவன் என்பவன் ஒரு அறிக்கை எழுதுறான்னா தெரிஞ்சிடும் பார்த்தாலே இது இந்த ஆளோட சொந்த புத்தியில எழுதுனதா, எவனோ எழுதி கொடுத்ததுக்கு இந்த ஆளு கையெழுத்து போட்டிருக்கானான்னு. அதான் நடக்குது இன்னைக்கு. முதல்ல சொந்த புத்தி இருக்கணும். இந்த ஓட்டு வங்கி கோர் ஓட் பேங்கே மூவ் ஆகி இருக்குன்றீங்கல்ல, அது திமுக மேல இருக்கிற ஈர்ப்புனால இல்ல அப்படி புரிஞ்சுக்கலாம்ல, இல்ல உள்கட்சியில எடப்பாடி பழனிசாமி தலைமை மேல நம்பிக்கை இல்ல? ஓட்டு உட்கட்சி பிரச்சனைகளால், எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற அதிருப்திகளால், சாதிய அரசியலால் அதிமுக விட்டு விலகி சென்றிருக்கிறது. சார் உட்கட்சியில தான் பிரச்சனையே இல்லைன்றாங்களே சார். நாங்க எல்லாரையும் அனுப்பிட்டோம், நாங்க ஒற்றுமையா இருக்கோம் அப்படின்றாங்க மூத்த நிர்வாகி, எல்லா பகுதியில் இருக்க நிர்வாகிகள். பிரச்சனையே இல்லைன்னா அப்படி அனுப்பிச்சதைய பிரச்சனை. அனுப்புறதுக்கு நீ யாரு? எல்லாரையும் அனுப்பிச்சிட்டோம், அதனால இனிமேல் பிரச்சனை இல்லைன்னா அப்ப அந்த அனுப்பிச்சவங்களுக்கு இன்னைக்கு ஒரு 1,50,000 பேர் இவங்க கட்சி விட்டு நீக்கி இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 10 ஓட்டு, 15 ஓட்டு, 20 ஓட்டு, 50 ஓட்டுன்னு கணக்கு போட்டு பாரு எவ்வளவு ஓட்டு. ரெண்டாவது இன்னொரு வேதனையான விஷயம், இது சொல்லுப்பா, நீ பதில் சொல்லு எனக்கு. இதுக்கு 2,20,00,000 பேர் உறுப்பினர்கள் சொன்னது யாரு? தலைமை கழகத்துல நீதிமன்றத்துல அஃபிடவிட் போட்டிருக்கிறாங்க 2,20,00,000. இன்னைக்கு அப்ப 80 லட்சம் வாக்கு தான் வந்திருக்குது. அப்ப 1,40,40,00,000 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிக்க தயாராக இல்லைன்னு எடுத்துக்கலாமா? அப்ப 1,40,00,000 பெருசா, 80 லட்சம் பெருசா? நீங்க நீதிமன்றத்திலேயே சொல்லி இருக்கீங்கல்ல 2,20,00,000 பேர் இருக்கிறாங்கன்னு. பொய் தானே, பிராடு தானே, பித்தலாட்டம் தானே. அப்ப எங்க இருக்கு அதிமுக வாக்கு வங்கி? தமிழ்நாட்டுல வாக்களிக்க தகுதி உள்ளவர்கள் 6,4 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்படி நீ கணக்கு வச்சீங்கன்னா 6,4 கோடி பேருக்கு 80 லட்சம் ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா 15% தான் வரும். பதிவான வாக்குகள் எடுத்தீங்கன்னா 20% வரும்.
அப்ப எவ்வளவு பலகீனமாக நம்ம இருக்கிறோம். அல்லது என்ன செய்யணும், புது வாக்காளர்களை ஒரு 15-20% உள்ள கொண்டு வரணும். எடப்பாடி பழனிசாமி வந்து ஏதேனும் புது வாக்கு வங்கி வந்திருக்குதா? எல்லாம் மற்ற கட்சியில இருந்து, சீமான் கட்சியில இருந்து துரத்தப்பட்டவன், வெவ்வேறு கட்சிகள்ல இருந்து எல்லாம் இந்த 2-3 வருஷத்துக்குள்ள, இந்த 2-3 இயர்ஸுக்குள்ள வந்த அவன்லாம் டிவியில உட்கார்ந்துகிட்டு எடப்பாடி பழனிசாமிய ஐயா கொய்யான்னு ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு இருக்கான். இருந்தாலும் அதையெல்லாம் நம்பிட்டு நம்ம ஜெயிச்சிருவோம். ஒரு தலைவனுக்கு உண்டான தகுதியும் மரியாதையும் தேர்தலில் வெற்றி பெற வைக்கிற வல்லமை தான் மட்டும் வெற்றி பெறுவதல்ல, தன் கட்சியை, தன்னை நம்பி வாக்குகளை பெற்று தன் கட்சியை வெற்றி பெற வைக்கணும். இதுவரைக்கும் 9 தேர்தலில் எங்கேயாவது இவர் அதை செய்திருக்கிறாரா என்ன? சில பேர் இந்த ஒரு கணக்கு சொல்றாங்க, இதை வச்சு அதிமுக போயிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. 2014 திமுக 0 வாங்குது, என் பாஜக கூட ஜெயிக்கிறப்ப திமுக 0 வாங்குச்சு, பிறகு மீண்டு வரலையா, ஆட்சிக்கு வரலையா, ஜெயிக்கலையா, இன்னைக்கு 40 சீட்டு ஜெயிக்கலையா, அதிமுக அந்த அடிப்படை கோர் ஓட்டு எந்த காலத்திலையும் தகர்க்கப்படல. திமுகவினுடைய அடிப்படை அந்த கோர் ஓட் பேங்க் இருக்கு பாரு, 25% நான் சொல்றேன்ல, இந்த ஓட்டு என்றைக்கும் தகர்க்கப்படல. நீங்க கடுமையாக ராஜீவ்காந்தி அசாசினேஷன் 91 அன்றைக்கு கூட 2 தொகுதிகள்ல திமுக ஜெயிச்சாங்க சட்டமன்றத்துல. அன்றைக்கு கூட திமுக ஜெயிச்சு, நீங்க இன்னும் சொல்ல போனா மோடியா லேடியான்னு அம்மா களம் கண்டு 37 தொகுதியில ஜெயிச்சாங்கல்ல, அப்ப கூட பாருங்க அந்த வாக்கு வங்கி திமுக உடையது குறையல. அதனால நான் எண்ணிக்கைக்குள்ள கூட போகல, அந்த அடிப்படை வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது. இதுதான் வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. என்னதான் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சார்? எடப்பாடி பழனிசாமி அந்த காலத்தில இருந்து சசிகலா அவர்களை விட்டு அனுப்பினதுல இருந்து இன்ன வரைக்கும் அவர் மட்டும்தான், வெளியில அனுப்பினவங்கள உள்ள இணைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காரு. யாருமே எதிர்த்து பேசின மாதிரி தெரியல. இன்னமும் அவர் அசைச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் சொல்றது அப்படி இல்லைன்னா இந்த கட்சி காணாம போயிடும், அவ்வளவுதான். கட்சி பலியிடப்பட்டது. அதாவது ஒரே ஒரு விஷயம் தான்ப்பா, அதாவது எடப்பாடி பழனிசாமி தகர்க்க முடியாத தலைவர் கிடையாது உட்கட்சி அரசியல்ல. அந்த ஆள் இருக்கிற பணபலம் வேற அவன்ட்டு இல்ல. நல்லா கொள்ளையடிச்சு ஒரு 50-60 கோடி, இன்னும் இப்ப சமீபத்தில் இருக்கிறதெல்லாம் சேர்த்துனா நல்லா வசதியா காசு வச்சிருக்காரு. அந்த பணபலம் அவன்ட்டையும் கிடையாது அதிமுகக்குள்ள. இந்த ஒன்ன வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. இல்ல சார், ஒன்ன வச்சு ஓட்டுறாருன்றீங்க, இதையெல்லாம் தெரிஞ்சுமே மூத்த நிர்வாகிகள்லாம் அமைதியா தான் இருக்காங்களா? எல்லாருமே அவருடைய பணத்துக்கு கட்டுப்பட்டு, அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு. இப்ப கூட இருக்கிற எல்லா முன்னாள் அமைச்சர்களுமே அவங்கவுங்க அந்த வழக்குகள்ல இருக்கிறாங்க. இவங்களும் கூட இருந்து கொள்ளையடிச்சவங்க தானே. இல்ல சார், உங்களை போன்ற ஒரு எம்ஜிஆர் தொண்டரும் ஒரு ஜெயலலிதா அம்மா தொண்டருமா? இல்ல, நான் எல்லோரும் பேசிட்டு இருக்கிறோம், எல்லா தொண்டனும் ஆதரவு கொடுக்கறான். ஆனா என்ன பிரயோஜனம்? பணபலம், மத்தியில அந்த அதிகார பலம், நீதிமன்றங்கள்ல ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல போய் நடத்தணும்னா 1 கோடி ரூபாய் வேணும். ஒரு எஸ்எல்பி நடத்தணும்னா 1 கோடி ரூபாய் வேணும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முன்னாள் தலைமை நீதிபதி ஆலோசகராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நீதிமன்ற நடவடிக்கைகளை எப்படி கையாள்வது என்று. அப்ப இது எம்ஜிஆருடைய ஆன்மா, ஜெயலலிதா அம்மாவுடைய ஆன்மா. இதுதான் இந்த அதிமுக கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கறத வேதனையான ஒரு விஷயம். அதை செய்ய தவறுகிற பொழுது இந்த தோல்விகள் தவிர்க்க முடியாதது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில 2026 வெற்றி பெற்று விடுவோம் என்பது கூட நம்பிக்கையற்றதாகத்தான் அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு பார்க்கிறாங்க. இல்ல, நீங்க பேசுறதுல இருந்து ஒண்ணு புரியுது, எடப்பாடி பழனிசாமி மனசு வச்சாதான் நடக்கும், இல்லன்னா நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இல்லன்னா நம்பிக்கை அவங்க அதிமுக தொண்டர்களும் ஒருமுகப்பட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதுக்கு உண்டான அந்த ஒரு தருணம் பார்க்கப்பட்டு வருகிறது, அந்த ஒரு மொமெண்டம். இப்ப இதே போலதான் ஒரு தகர்க்க முடியாத சக்தின்னு சசிகலா இருந்தாங்க, அவங்க தகர்க்கப்படலையா? அந்த குடும்ப ஆதிக்கத்துல இருந்தது, அது தகர்க்கப்படலையா? ஏன்னா இவர் என்ன செய்யறாருன்னா, திமுக கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பாஜக கூட எந்த நடவடிக்கை இல்லாம அங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது முழுக்க முழுக்க இவரை சுத்தி இருக்கிற அந்த எடப்பாடி இபிஎஸ் அன்கோ அவங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த இயக்கம் பகடைக்காயாக இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறது என்றுதான் நம்ம பார்க்கணும். இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வகையில கோவையில தோல்வி கிடைச்சாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு பக்கம் வெற்றி அடைஞ்சுக்கிட்டு வருது. அணைய போற விளக்குன்னாரு, 2024 பிறகு காணாம போயிடும்னாரு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது போலயே.
இல்ல முதல்ல அண்ணாமலையே ஜெயிக்கலையாப்பா. அதை விட நான் சொன்னேன் பாஜக 50 லட்சம் ஓட்டுகள் தான் வாங்குன்னு சொன்னேன். அதிமுக 1 கோடி ஓட்டுகள் வாங்குன்னு சொன்னேன். பாஜக கரெக்டா 48 லட்சம் ஓட்டு வாங்குச்சு. அதிமுக வெறும் 80 லட்சம் ஓட்டுகள் தான் வாங்கி இருக்கு. மத்தியில மோடி அரசாங்கம் ஒரு 20-30 தொகுதிகள் குறைவாக, மெஜாரிட்டிக்கு குறைவாக வரும்னு சொன்னேன். இன்றைக்கு 30 தொகுதிகள் குறைவாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்படி வருகிற பொழுது அதை கெடுத்தவர் அண்ணாமலை என்று ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை பாஜக காரங்களும் துரத்துவாங்க அண்ணாமலைய, தேடுவாங்க அண்ணாமலைய என்று சொன்னேன். ஏன்னா ஓரளவுக்கு அனுசரித்து அதிமுக பாஜக கூட்டணி, நான் சொல்றது பாஜகவுடைய பார்வையில், அதிமுகவுடைய பார்வை அது வேற, அப்படி ஒரு கூட்டணி தேவையில்லைங்கிறது. ஆனா பாஜக பார்வையில அதிமுகவோடு இணக்கமாக பயணித்து ஒன்றாக பயணித்திருந்தால் ஒரு 25 இடங்கள்ல இங்க வெற்றி பெற்றிருக்கலாம். அப்ப இன்றைக்கு இந்தியா கூட்டணியுடைய பலம் இன்னொரு 25 கீழே வந்திருக்கும், குறைஞ்சிருக்கும். பாஜக கூட்டணியினுடைய பலம் இன்னொரு 25 மேல போயிருக்கும். அப்ப இன்றைய மோடி அரசாங்கத்துக்கு குழி தோண்டியது சாட்சாத் அண்ணாமலை தான். அதனால ஒரு அதிமுக காணாம போயிடும், அழிஞ்சு போயிடுங்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். மோடி அரசாங்கத்தை வீழ்த்திய பெருமை அண்ணாமலைக்கு தான் கிடைச்சிருக்கு. நிறைவா உங்களை போன்றவர்களுடைய திட்டம் என்ன சார்? இனியும் எடப்பாடி விடாப்பிடியாக இருந்தால் என்ன செய்யலாம்? இல்ல, அதிமுக என்பது ஒரு வலிமை பெற்ற இயக்கமாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதை நோக்கி தான் பயணிக்கிறோம். நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக, ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள், திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம்.